கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். யோபு 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 ஆகிய வசனங்கள். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, பிரேத குழி எனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ? அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவரீர் என் காரியத்தின் மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு, என் காரியத்தை தேவரீர் உங்க மேல போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். என் சுவாசம் ஒழிகிறது. இந்த பூமியில இருக்கிற நாள் வரையும் தான் சுவாசம், அதுக்கப்புறம் சுவாசம் கிடையாது. சில ஜெப குறிப்புலாம் வரும்போது, என் புருஷன் 8 மாசமா பேசல. சரி, அப்புறம் அவங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு, அவங்க வீட்டில் பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட 8 மாசமா பேச மாட்டேங்காரு. தேவன் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு, ஆனா மனைவிட்ட பேச முடியல. இதான் நிறைய வீட்டில் உள்ள பிரச்சனை. சில வீட்டில் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட பேச மாட்டேங்குது. அம்மா அப்பா ஏதாவது ஏசிருப்பாங்க, பேச முடியல. என் சுவாசம் ஒழிகிறது. நான் இன்னைக்கு பேசுறேன், உயிரோட இருக்கேன். நாளைக்கு தேவன் எனக்கு ஜீவனை தந்தாதான் உண்டு, அவ்வளவுதான். அதுவரையும் தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும். என் வீட்டில் மனைவி இருக்கு, நான் உயிரோட தான் பேச முடியும். என் சுவாசம் ஒழிகிறது. இந்த செய்தி நீங்க கேட்குறீங்க, உங்க வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் 2 பேர் 7 பேர் 8 பேர் இருக்கிறீங்க. உயிரோட இருக்கும்போது பேசிக்கணும். செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. செத்ததுக்கு அப்புறம் மண்ணு தான் அள்ளி போடுவாங்க, அவ்வளோதான், முடிஞ்ச லைஃப். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு சர்வீஸில் பார்த்தேன், ஃபஸ்ட்டு ட்ரிப்பு மெதுவாக போட்டாங்க மண், 2வது ட்ரிப் கொஞ்சம் வேகமாக போட்டாங்க, 3வது ட்ரிப் மொத்தமாக போட்டு மூடிட்டாங்க, அவ்வளோதான். என் சுவாசம் ஒழிகிறது. நைட் நேரத்தில் நம்ம எப்படி யோசித்து பார்த்தா நிம்மதியான தூக்கம் வரும் தெரியுமா? நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம யாரு, நம்ம நிலைமை என்ன? சுவாசம் தேவன் தந்திருக்காரு, அதனால நான் உயிரோட இருக்கேன். 1000 கோடி வச்சுட்டு நான் அந்த பூமியில ஒரு 500 வருஷம் வாழுன்னு சொல்லி கேட்டு பாருங்க, யாருக்கும் அப்படி ஒரு வார்த்தை கிடையாது. என் சுவாசம் ஒழிகிறது. என்னைக்குனாலும் எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் தெரியும், என்னைக்கா ஒரு நாள் இந்த பூமியில நம்ம கடந்து போய் தான் ஆகணும். என் சுவாசம் ஒழிகிறது, போகுது, அவ்வளவுதான். என் சுவாசம் போயிடுது. என் நாட்கள் முடிகிறது. இன்னைக்கு இருக்கிற சில குடும்பத்துல இன்னும் அடுத்த வருஷம் இருப்பான்னு சொல்லி கேட்டால் தெரியாது. இதுதான் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல வீட்டில் என் புருஷன்கிட்ட பேச மாட்டேன், என் பொண்டாட்டிட்ட பேச மாட்டேன், எங்கள் அம்மாட்ட பேச மாட்டேன், என் பிள்ளைகிட்ட பேச மாட்டேன், நான் இஷ்டம் போல தான் வாழ்வேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொஞ்ச நாள் தான் அந்த பூமியில் வாழ்க்கை. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது. என் நாட்கள் முடிகிறது அப்படின்னா, முடிகிறதுக்கு முன்பாக நான் நன்மையை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், பரிசுத்தமாக வாழணும், நீதியை பின்பற்றணும், உண்மையாக வாழணும், கற்பனை கை கொள்ளணும், தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், எப்பொழுது சோதனை சொல்லணும், எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும், தேவ சித்தத்துக்குள்ள வரணும். இந்த பூமியில வாழ்ற காலத்துல சுவாசம் ஒழிந்து போதாம்ப்பா, என் சுவாசம் ஒழிகிறது அப்படின்னு போட்டாரு. அப்ப என் சுவாசம் எனக்குள்ள இருக்கும்போது நான் தேவனை மகிமைப்படுத்துறேன். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, என் சுவாசம் ஒழிகிறது.
இந்த சுவாசம் எனக்குள்ள இருக்கும்போது என்னை உருவாக்குன தேவனை நான் மகிமைப்படுத்துறேன்னா, எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு. நான் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இஷ்டம் போல துன்மார்க்கனா, துணிகரமா, பொல்லாப்பு எத்தனை காரியம் உண்டு. இதுலலாம் நான் வாழ்ந்துட்டு சுவாசம் இன்ன வரையும் உயிர் பிச்சை போட்டிருக்காரு. காரணம் என்ன? கிருபை. கிருபையினாலே நம்ம நிலை நிற்கிறோம். கிருபையினால நம்ம நிலை நிற்கும் போது நம்ம சிந்தனையில என்ன இருக்கு, நம்ம கண்ணுல என்ன இருக்கு, நம்ம காதுல எந்த மாதிரி வார்த்தை கேட்கிறோம், நம்ம எப்படி பேசுறோம், நம்ம கையில தேவன் எதிர்பார்க்கிற சுத்தம் இருக்கா, நம்ம கால்ல தேவன் எதிர்பார்க்கிற கர்த்தர் பிரியமில்லா எந்த ஒரு இடத்துக்கு போகாம இருக்கிறோமா, தேவன் சொன்ன இடத்துல தான் இருக்கிறோமா, நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஏதோ ஒரு காரியம் இருக்கா, இதெல்லாம் எப்போ யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் சுவாசம் ஒளிறதுக்கு முன்பாக மட்டும்தான் நான் யோசிக்க முடியும். என் சுவாசம் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் ஒன்றும் யோசிக்க முடியாது. ஒரு குடும்பத்துல வண்டியில போறாங்க, திரும்பி வீட்டுக்கு வந்தாதான் உண்டு. என் சுவாசம் எனக்குள் இருக்கும்போது தான் இவ்வளவு காரியத்தை நான் யோசிக்க முடியும். நைட் நேரத்துல இன்னைக்கு என்ன தெரியுமா செய்தி? ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கெட்டு போற வாசல் நல்ல விரிவா திறக்கப்பட்டிருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நான் 100% நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா அப்படின்னு சொல்லி அவங்க தனித்தனியா தற்பரிசோதனை சொல்லி பார்க்கும்போது ஏகப்பட்ட மிஸ்டேக் வந்துட்டு. என் சுவாசம் ஒழிகிறது, என் சுவாசம் என்னை விட்டு போகுது. அதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இந்த பூமியில் நான் வாழ போறேன். இந்த கொஞ்ச நாள் என் சுவாசம் ஒழிகிறது, எனக்கு சுவாசம் தந்திருக்காரு, அந்த தேவனை நான் மகிமைப்படுத்துறேனா, அந்த தேவனுக்கு நான் பிரியமானபடி வாழ்றேனா, இப்படி நம்ம கொஞ்சம் நைட் நேரத்தில் உட்காந்து யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. ஏன்னா என் வாழ்க்கையில நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பைபிள்ல அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. காரணம் என்ன? பைபிள்ல போட்ட மாதிரி வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில பல காரியங்கள் மாற்றம் வரும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனருளே மினிஸ்டர் மூலியமாக நிறைய குடும்பத்துல பாக்குறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் இருக்கா? என் சுவாசம் ஒழிகிறது, என் சுவாசம் கொஞ்ச நாள் என்னை விட்டு போயிரும், ஆனா அந்த பூமியில இருக்கிற நாள்ல நான் தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றேனா, தேவனுக்கு மகிமை செலுத்துறேனா, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா, அப்படிதான் நம்ம யோசித்து பார்க்கலாம். யோசித்து பார்க்கலாம். என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, என் நாட்கள் முடிகிறது என்று எழுதப்பட்டு எத்தனை வருஷம் தேவன் இந்த பூமியில ஜீவனோடு தந்திருக்காரோ அத்தனை வருஷம் மட்டும்தான் நம்ம வாழ முடியும். சுவாசத்தை எத்தனை வருஷம் நமக்கு ஜீவன் நமக்கு தந்திருக்காரோ அத்தனை வருஷம்தான் அந்த சுவாசம் நமக்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் ஆவி தன்னை தந்து தேவன்கிட்ட போகுன்னு சொல்லி வேதம் சொல்லிடுது. அதனால பூமியில உயிரோடக்கு நாளளவும் கர்த்தருக்கு சாட்சியா வாழ்றதுக்கு ஆசைப்படுங்க, முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஏன் சுவாசம் என்னை விட்டு போகுது. அப்ப நம்ம இரவு நேரத்துல நம்ம எப்படி யோசிக்கணும், எவ்வளோ ஆழமா யோசிக்கலாம். என் நாட்கள் முடிகிறது. அந்த வேடல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா நைட்டு படுத்தா தூக்கம் வராது. என் நாட்கள் முடிவடைகிறது, என் நாட்கள் முடிகிறது. நைட் நேரத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நாளைக்கு காலைல தூங்கி எந்திரிச்சாதான் உண்டு. இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தி ஏதோ ஒரு குடும்பத்துக்கு வருது, மரண தருவாயில போராடிட்டு இருக்காங்க. என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது. காலம் கடைசியா இருக்கு, வயசாயிட்டு இருக்கு. பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. பிரேத குழி என்று எழுதப்பட்டிருக்கு. கல்லறை எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. நைட் நேரத்துல படுத்து தூங்க போறோம். இந்த வசனம்லாம் நம்ம தியானிச்சா நல்ல ஜெபம் பண்ணுவோம், தூக்கம் போயிரும். தேவையில்லாம எதுவும் யோசிக்க மாட்டீங்க. பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கிறது. வசனம் எப்படி எழுதப்பட்டு பார்த்தீங்களா? அப்ப நம்ம இரவு நேரத்திலே
கர்த்தர் நமக்கு பல வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பாரு. நைட்டு படுத்து தூங்கும்போது நான் என்ன, என் நிலைமை என்ன, என் வாழ்க்கை என்ன, என் குடும்ப சூழ்நிலை என்ன, நான் எப்படி வாழ்றேன்? இந்த வாழ்ற வாழ்க்கையிலே என் சுவாசம் ஒழிகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. என் நாட்கள் முடிகிறது என்று எழுதப்பட்டிருக்கு. பிரேத குழி ஆயத்தமா இருக்கு. ஆயத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நான் எப்படி வாழ்றேன்? நான் எப்படி வாழ்றேன்? நான் எப்படி வாழ்றேன்? இந்த ஒண்ண மட்டும் தான் நான் யோசித்து பார்க்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலயும் இணைந்திருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலே வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தால் கர்த்தரோடு நாம் இருப்போம். இந்த பூமியிலே எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஏன்னா ஆபத்து தான் அதிகமா இருக்கு. கடைசி காலத்திலே எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையில எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சமாளிச்சு வெளியில வரலாம். எல்லாமே ஒரு சில தேவன் கொடுத்த அந்த நாட்கள் அதுக்குள்ள மட்டும்தான். என் சுவாசம் ஒழிகிறது. என் நாட்கள் முடிகிறது. பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இதுதான் நிலைமை. இந்த பூமியில நம்ம வாழும்போது தான் மனைவிட்ட பேசாம, பிள்ளைகிட்ட பேசாம, புருஷன்கிட்ட பேசாம, சில குடும்பத்துல வெளிநாட்டுல போய் இருப்பாங்க. மனைவிட்ட பேச மாட்டேன்பாங்க, பிள்ளைகிட்ட பேச மாட்டேன்பாங்க. அங்க பார்த்தா அவன் சம்பாதிச்சு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுல பிள்ளைகள் பார்த்தா கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். மனைவி பார்த்தா வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. நிறைய குடும்பம் இருக்கு. காலம் கடைசியா இருக்கு. இந்த கடைசி காலத்துல நான் எப்படி வாழ்றேன்? பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ என்கிறார். பரியாசம் பண்ணுகிறவர்கள் கேலி கிண்டல் தேவையில்லாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்னிடத்தில் இல்லையோ. பரியாசம் பண்ணுகிறவர்கள் கேலி கிண்டல் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ. அவர்கள் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. கேலி கிண்டல் பண்றாங்க. அதே நேரத்தில் அவர்கள் செய்யும் அநியாயங்கள், பரியாசக்காரன் செய்யும் அநியாயங்களை என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. அவங்க அநியாயமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என் கண் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்கிறார். ஹல்லேலூயா. என் காரியத்தை, என் பிரச்சனைய, என் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் எனக்காக தேவரீர் போட்டுக்கொண்டு எனக்காக மத்தியஸ்தராக எனக்காக உத்தரவாதம் எடுத்து. அப்போ இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நிறைய குடும்பத்தில் அப்படிதான் இருக்கும். எனக்காக பிணைப்படுவீராக. எனக்கு யாருமே இல்லை, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, எனக்காக உத்தரவாதம் எடுக்கணும்ப்பா, நீங்க வாங்கப்பா. அவர் வந்தா மட்டும்தான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. நைட் நேரத்திலே தூக்கம் வராமல் பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, பலவீனத்தோடு படுத்த படுக்கையிலே, பல சூழ்நிலை, கண்ணீர் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியிலே வாழிற எத்தனையோ ஜனங்கள் உண்டு. இரவு நேரத்தில் நம்ம என்னமே யோசித்து பார்க்கணும். யார் எனக்காக கை கொடுக்கத்தக்கவர்? யார் எனக்காக? யார் எனக்காக? வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக என்கிறார். எனக்காக, எனக்காக, எனக்காக. அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். எனக்காக பிணைப்படுவீராக. வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர்? அப்ப அந்த இரவு நேரத்தில் நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, என் சுவாசம் ஒழிகிறது. என் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை இருக்கு. சுவாசமே ஒழியும் போது பிரச்சனை எல்லாம் ஒழியாதான், அதெல்லாம் ஒழியும். என் நாட்கள் முடிகிறது. என் நாட்களே முடிய போதான். பிரச்சனை முடியாத, அதுவும் முடிஞ்சிடும். பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமா இருக்கு. எல்லாம் கிளியர். ஆமா, பிரேதக்குழி எனக்கு ஆயத்தமா இருக்கு. அந்த அளவுக்கு கடைசி ஸ்டேஜ். இப்படிதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வச்சுட்டு தான் பேசுற 4 தட்டி சண்டை போட்டு, அப்புறம் நிம்மதி இல்லாம செல்போன்ல தேவையில்லாத வெப்சைட் போய், தேவையில்லாத வீடியோ பார்த்து கண்ணு கெட்டு போய், கொஞ்ச நெஞ்ச நாட்கள், இந்த கொஞ்ச நெஞ்ச நாட்கள் நம்ம என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், எப்படி செய்யறோம், எல்லாம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். ஏன்னா என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் உண்டு. ஏன் அதை சொல்ல வேண்டியது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி வாழ்றோம்,
ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக எப்படி வாழ்றோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியலைன்னா எத்தனை ஆபத்து வருது, எவ்வளவு பிரச்சனை வருது. நான் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்ததுல எனக்கு ஒரு சில வசனம் ரொம்ப பிடிக்கும். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. ஒரு மனுஷன் தீமையை யோசிக்கும் போது தவறிடுவான். அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேடி பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவன் தவறிட்டான். தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ. ஒரு மனுஷன் தீமை யோசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில பல ஆசீர்வாதம் தடை வந்துடும். அதே நேரத்துல நான் நன்மையை மட்டும்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே முடியாது. அப்ப இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, நன்மை யோசித்தால் ஆசீர்வாதம், நன்மை யோசிக்கும் போது ஆசீர்வாதம் தான். தீமை யோசிக்கும் போது தான் பல பிரச்சனை நடுவில் வந்து நம்ம நிற்போம். அதனால தீமையான காரியம் நமக்கு வேண்டாம். இணைந்து இருக்கிறீங்க, ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இன்னைக்குள்ள வசனம் கேட்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு புரிஞ்சிருக்கும். வாழ்க்கைன்னா என்ன? என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது, அவ்வளவுதான். கடைசி ஒரு கல்லறைக்குள்ளே எனக்கு ஆயத்தமா இருக்கும். இந்த வாழ்க்கையில தான் நம்ம பெருமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், கசப்பு இதெல்லாம் உள்ள வச்சுட்டு தான் எனக்கு முடியல, வைக்கல, போகலம்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இதயத்துல ஒரு கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க, இஷ்டம் போல வாழ்ந்திருப்பாங்க, சத்துரு எப்படியோ உள்ள வந்திருப்பான். சத்துரு எப்படி உள்ள வந்தான்னா இடம் கொடுத்தா தான் வருவான். இடம் கொடுத்து வீட்டுக்குள்ள வந்தான்னா போக மாட்டான். நான் இருக்கிற வீட்டுல இப்போ இல்ல, ஒரு நாய் வீட்டுக்குள்ள வந்துச்சு. அதை போன்னு சொன்னதுக்கு தான் போச்சு. கடைசி காலத்துல வாழ்றோம். பிசாசுக்கு எங்கேயாவது இடம் கொடுத்துருவாங்க. அப்போ அவனுடைய வாழ்க்கையில பார்த்தா நிம்மதியா இருக்காது. பிசாசு எந்த மெத்தட உள்ள வரான், எப்படி வரான் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நல்லா இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். அப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனுக்கு பிரியமானபடி உண்மையா வாழும்போது நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்துக்காக ஜெபிக்க போறோம், கேளுங்க. உங்க குடும்பத்தை கர்த்தரே ஆசீர்வதிப்பார். என் சுவாசம், அழகா சொல்றாரு, என் சுவாசம் ஒழிகிறது, என் நாட்கள் முடிகிறது. இப்படியே சொல்லிட்டார். பிரேத குழி எனக்கு ஆயத்தமா இருக்கு. அதனால இரவு நேரத்துல நம்ம ஜெபிக்கும் போது அர்ப்பணிப்போம். நம்ம குடும்பத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்புடன் அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சிறு கிருபைக்கா நன்றி, இரவு நேரத்துல சிறு கிருபைக்கா நன்றி. ராத்திரி நேரத்துல எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல நடுராத்திரி ஜெபம் பண்றாங்க. எத்தனையோ குடும்பத்துல இரவு மூலமா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சில குடும்பத்துல காலைல ஜெபம் பண்ணி பொறுப்புறாங்க. சில குடும்பத்துல நைட்டு வீட்டு வந்து மறுபடியும் ஜெபம் பண்றாங்க. 2 நேரம் ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. சில குடும்பத்துல நைட்டு மட்டும்தான் கேட்கிற ஜெபம். அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில இன்பமான தூக்கம் எல்லாம் தருகிற கிருபைக்கா நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் மூலியமா பேசுனீங்கப்பா. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பேசுனீங்கப்பா. என் சுவாசம் ஒழிகிறது. என் சுவாசம் ஒழிகிறது அப்படின்னா பலன் இருக்காதுப்பா. சுவாசத்துல ஒரு பலன் இருக்காது. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா, தாழ்த்துறாங்கப்பா. பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ என்கிறார். தேவையில்லாம கேலி கிண்டல் பேசி நிறைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை காணப்பா. தீமையை யோசிக்கும் போது தவறுகிறார்கள் அல்லவோ என்று எழுதப்பட்டிருக்கு. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையும் இருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்கப்பா. ஜெபித்த குடும்பத்தை கர்த்தர் ஆசிரியங்க. உங்களுடைய கரத்துல பண்ணிடும். கற்பதுமையா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமுறை ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையும் ஆசிரியங்க. டெலிவரி கொடுப்பாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளும் நீக்கி கர்த்தர் 1000 மடங்கு ஆசிரியங்க. இந்த வருஷத்திலே உமக்கு பிரியமானவர்கள் நாங்கள் வாழ்ந்து எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுக்கணும். திருமணம் முடிந்ததுக்கப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த டைவர்ஸ் பிரச்சனை எல்லாவற்றையும் முடித்து கர்த்தர் இணைந்து வாழ கிருபை செய்யுங்க. ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, படுத்த படுக்கையில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் மீட்டெடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திங்க. கடன் பிரச்சனையில் உபத்திரத்தில் இருக்காங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, இருக்கிற இடத்துல எல்லா விதமான ஆசைகளும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. இந்த நாளில் உங்களுடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து இன்பமா நிறுத்துங்க. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்கு அதை கிருபை செய்யுங்க. உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துங்க. நைட் நேரத்தில் டியூட்டியில் இருக்காங்க, வியாபாரத்தில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் இருக்காங்க, வண்டியில் போயிடுவாங்க, பஸ்ஸில் போயிடுவாங்க, காரில் போயிடுவாங்க. சகல குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தந்து உங்கள் பிள்ளையோட கத்திரை கொடுங்க, ஆசிரியங்க. காலவெளியில் ஜெபித்துட்டு வாலிப பிள்ளைகள் வாலிப எல்லா குடும்பத்தையும் கத்திர பாதுகாத்து கிருபைக்காக நன்றி.
கர்த்தர் நாமம் மேம்படுத்தும். எத்தனையோ குடும்பத்தில் 24 சமப்பார் அவனுடைய இதயத்துக்குள்ளே எத்தனையோ வேதனைகள், அவங்க இல்லத்துக்குள்ளே எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் மாட்டுங்க. நாங்கள் கர்த்தர் பிரியமானபடி வாழ வேண்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் படுக்கலாம் அந்த படுக்கையெல்லாம் மாறட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் இயேசு ராஜா அற்புத அடையாளம் செய்ய வேண்டும். பலவீனத்தோடு ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் பூரண சுகம் தந்த தீர்காயுசு தர வேண்டும். உங்க நாமம் மட்டுமே விட்டும் நம்முடைய எல்லா குறைகளுக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமமே விட்டும் சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்க பாதத்தில் தாழ்த்திடும். நிறைய தேவைகள் உண்டு, நிறைய கடன் பிரச்சனை உண்டு, நிறைய பாடுகள், கண்ணீர் வாழ்க்கையா இருக்கு, நிம்மதியே இல்லை. ஆனாலும் அப்பா தாழ்த்துறாங்க. அந்த குடும்பத்துடைய எல்லா உபத்திரத்தையும் கர்த்தர் மாற்றி மறுபடியும் ஆசிரியங்க. உங்களுடைய பாதபிள்ளை கெஞ்சி கேட்கிறோம். என் நாமத்திலும் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கிறோம். இரவு நேரத்தில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் பூரண சுகம், பூரண விடுதலை, பூரண ஆரோக்கியம், இன்பமான நித்திரம் அதிகாலையில் எழுப்பிடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொருட்படுத்துங்க. நைட் நேரத்தில் தூக்கம் வரல, செல்போன் அடிமை, தேவையில்லாத அப்பா விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரியம், பிள்ளிசனம், ஏவலில் கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா சத்தகரையும் அழிக்கப்படட்டும்ப்பா. கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை கர்த்தர் மாற்றி ஆசிர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விட்டும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொருட்படுத்துவாங்க. தேவனர்களை அப்போ மினிஸ்டரில் கர்த்தர் ஆசிரியங்க. கர்த்தர் பிரியமானபடி வாழ எங்களை தாழ்த்தரப்படும். துதிகான மகிமையெல்லாம் உம்மொருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தனி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கூட இருப்பார். என்னுடைய ஊழியர் காலத்துடன் ஜெபித்துங்க. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.